ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் பகவத் கீதா சாப்டர் 12, த யோகா ஆஃப் பக்தி லவ். அதில் verse 9 பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் see what is the ஸ்லோகா ஃபார் us in store today. It says that அகச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன தத்தோ மாமிச்சாப்தும் தனஞ்சய. வாவ், செம்மடா, இன்னைக்கு சூப்பராக படிச்சுட்டு திக்கவே இல்லை. லெட்ஸ் see what is the meaning. It says that if you are unable to fix your mind steadily on me, hey Arjuna, that's not a problem, man. Then practice remembering me with devotion while constantly refraining the mind from worldly affairs. Interesting. So verse 6 and 7 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ வந்து சென்சரி பர்செப்ஷன், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம ஈகோ வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுது ஃப்ரம் த வேர்ல்ட் அவுட் சைட், அண்ட் ஈகோ இஸ் ரெஸ்பாண்டிங் டு இட் அப்படின்னு பார்த்தோம். இன் அதர் வேர்ட்ஸ், a third person is triggering our anger. There is anger inside us and our ego is expressing that anger. நம்ம ஈகோவுக்கு ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து நிலையான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இல்லை, நிலையான ஒரு அதிஷ்டானம் இல்லை. based on the thought population, based on the mood, internal mood, our ego is responding. That is something to be avoided. To be always calm. அப்போ தான் வந்து இந்த சுந்தர் பிச்சோட காக்ரோச் ஸ்டோரி இருக்கும். யூ ஆல் கேன் ரீட் இட் இன் கூகுள். என்னோட ஷோலே இருக்குது. எதுக்கு கூகுள்? என்னோட பேசும் தமிழ் ஷோலே அதை பற்றி பேசியிருப்பேன் நான். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். ஸோ when we will react அப்படின்னா, don't react, respond is actually a corporate big learning model now, because there are a lot of ego games அப்படிங்கிறதுனால. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து கான்ஷியஸான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் இருந்தால் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்சிடெண்ட்டாக கேட்டு அதுலேருந்து கேரி அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா will eventually react only. So the mental exercise that we need to do is, there should be a standpoint for our ego irrespective of the thought population and mood that we have. So adukku vandu have a common standpoint of pleasantness. Either you chant your God, either you chant your Ishtadevata, either that you chant the name of your God, or you chant the goal you want to achieve in your life. இது chant அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்குது அப்படின்னா, do affirmations at regular intervals அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது 8th ஸ்லோகாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, surrender your mind to me, surrender your intelligence to me அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் மைண்ட் வந்து we got a logical reason. இன்டெலெக்ட்டுக்கு வந்து முதல் 2 லைன் படிச்சுட்டு பயங்கர கேள்வியெல்லாம் கேட்டு கிருஷ்ணாவோட கோவப்பட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சது வந்து, your intelligence is your instrument, you should consciously know when to use it and when not to use it அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த குழந்தையோட எக்ஸாம்பிளாக பார்த்தாலும், ஒரு அழகான குழந்தை வந்து நம்மக்கிட்ட விளையாடும் போது அனுபவிக்கணுமா ஆராயணுமா, இந்த ஒரு கேள்வி தான். ஸோ எந்த இடத்துல அனுபவிக்கணும், எந்த இடத்துல ஆராயணும், அந்த வசூல் ராஜாவில் கமெண்ட்ஸால் சொன்ன மாதிரி தான். எகைன் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது. ஸோ we should consciously know எந்த இடத்துல அனுபவிக்கணும், எந்த இடத்துல ஆராயணும் அப்படின்னு. இன் அதர் வேர்ட்ஸ், அவர் இன்டெலிஜென்ஸ், ஆராயக்கூடிய நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். வி நீட் டு நோ வென் டு யூஸ் இட். சும்மா கத்தி இருக்குன்னு காய்கறி வெட்டதுக்கு பதிலாக கையை வெட்ட முடியுமான்னு, அந்த மாதிரி தான் நம்மள யூஸிங் ஆர் இன்டெலிஜென்ஸுமே அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு அதோடைய கம்ப்ளீஷன், ஏன்னா வாட் வி saw in previous video is our interpretation to it. அதை பார்த்துட்டு நீ வந்து சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறதுலான நீ வந்து கிருஷ்ணாவுக்கு ஃபேவராக எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அப்படி இல்லை. The 9th verse is actually telling the same thing. Lord Sri Krishna, he himself telling that, இங்கே பாரு, it's so simple. If you are unable to fix your mind on me, that's fine, no problem. ப்ராக்டிஸ் ரிமெம்பரிங் மீ வித் டிவோஷன் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து எப்போ பார்த்தாலும், அந்த இஸ்கானில் இருக்கிற ஒரு குருஜி பார்த்தோம்ல, அதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வி நீட் நாட் சாண்ட் ராம் ராம், கிருஷ்ண கிருஷ்ணா, ஜீசஸ் ஜீசஸ், எனி ஆஃப் த இஷ்ட தெய்வம் அப்படி சாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. If you feel you need to do it, you want to do it, that is something different. Or if you are somebody like me,
எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்பேன்டா அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்னா லார்ட் கிருஷ்ணா சொல்லிங்க ஓகே ஃபைன், இட்ஸ் காமன், இது உனக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே நம்மளை மாதிரி மக்கள், கேள்வி கேட்குற மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுது. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் ஸ்டெடியாக உன்னோட மைண்டை வந்து என் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா there's not a problem. Practice remembering me with a devotion, lot of songs, lot of beautiful things, lot of beautiful stories. Do anything to ensure that your mind is restrained from worldly affairs. What it is mentioned as worldly affairs is, ஏன்னா ஜென்ரலாக இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனல் வேர்ல்டு, விவகாரிகம், ஸ்ரேயஸ், டு கோயிங் டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா வி ஆல் மஸ்ட் டூ வேர்ல்ட்லி அஃபேர். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அபவுட் கையில் காசு வாயில் தோசை, அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் இதில் வந்து கான்ஸ்டன்ட்லி ரெஃப்ரெய்னிங் ஃப்ரம் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, you need to use your mind and intelligence to worldly affairs whenever it is required to use. Whenever you are transacting, completely use all your intelligence and mind. But don't let the mind float on those transactional affairs, on those worldly affairs. சூப்பரில் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒருத்தரை ஒரு நாள் காலையில் மீட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீட் பண்ணுறதுக்கு நம்ம யாரோ ஒருத்தரை மீட் பண்ணுறோம், காலையில் மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் மீட் பண்ணிட்டு வந்த தாக்கம் வந்து நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை சாயங்காலம் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு டின்னர் டேட்டுக்கு மீட் பண்ண போகிறோம், ஒரு அழகான பொருளோட, பசங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா, போகிறோம் அப்படின்னு எண்ட் ஆஃப் தி டே இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி வந்து த்ரூ அவுட் டே அதோடைய தாக்கம் இருக்கும். த்ரூ அவுட் த டே அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா ஒன் ஆர் தி அதர் வே இட் இஸ் கோயிங் டு செட் அவர் மூட் ஆஃப் த டே. அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிவிடும், ஒரு மூடு. ஒரு எக்ஸாம்பிள், இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பிக்னிக் போகிறோம் அப்படின்னு வீட்டிலேருந்து காசு கொடுப்பாங்க தெரியுமா? பிக்னிக் போகணுன்னா வீட்டிலேருந்து 500 வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி வீட்டிலேருந்து சம் மணி வாங்கிட்டு கொடுத்துட்டு பிக்னிக் போகிறதுக்கு பேர் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டேட்லேருந்து பிக்னிக் போகிற டேட் வரைக்கும் தேர் வில் பி ஒரு மாதிரி சந்தோஷம் இன்சைட் மைண்ட். அந்த மாதிரி நம்மளுடைய வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரேமிங் the mood of our mind. That should not be there. ஏன்னா அந்த மாதிரி வேர்ல்ட்லி அஃபேர், எனி ஆஃப் த வேர்ல்ட்லி அஃபேர், அதே சின்ன பசங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா மனம் ஃபுல்லாக பயமாகவே இருக்கும். ஸோ வேர்ல்ட்லி அஃபேர் கேன் பி குட் அண்ட் பேட், கேன் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், கேன் பி ஃபேவரிங் அண்ட் நாட் ஃபேவரிங் ஆல்சோ. ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ல்ட்லி அஃபேர் வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து டிசைட் பண்ணக்கூடாது, ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸ் குட் திங்ஸ் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். அதாவது என்னை பற்றி கடவுள் சொல்கிறார், நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லை யோசிக்கிறது கஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. Try to fill your mind with a standard positive exercise so that you are not influenced by worldly affairs. Your state of mind, you are not influenced, your state of mind should not be influenced by worldly affairs. Example, the creative people சொல்லலாம். creative people மியூசிக் சொல்லலாமே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், he's a music director, and I have got a couple of people who are very close to me who sing a lot of songs. ஸோ அவங்க வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டே வேலை பண்ணுவாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாத்ரூம் சிங்கர்ஸ், அதை நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நானே பாட வேணா பார்த்துக்கங்களேன். பாட்டு பாடிக்கிட்டே வேலை பண்ணுறது, பாட்டு கேட்கறது இல்லை, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி இல்லை. ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு கதை கேட்டுக்கிட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய as we already saw, all our senses are gathering data from outside. அந்த data from outsideல வந்து there is no pattern. நம்ம what is our worldly affair we don't know. இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம், என்ன கொடுத்து வாங்க போகிறோம் நமக்கு தெரியாது. that is a most variable factor. அந்த வேரியபிள் ஃபேக்டர் வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை டிஃபைன் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால we should have some common exercise that will
டிசைட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ பாட்டு பாடுறவங்க வந்து நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி என்கேஜ் யுவர் சென்சஸ் இன் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டி so that constantly it is going on that activity, so that you are not refraining your mind, you are refraining your mind to constantly float on worldly activities. It is mentioned here. This seems to be wonderful. It is actually an exercise for our senses, sensory exercise தான் இருக்கும். ஸோ சூப்பர். நம்ம எப்போவுமே கடவுளை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னா, யோசிக்கிறது கஷ்டம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் தான். அழகான பாட்டு இப்போ கேட்கலாம், சூப்பரான நிறைய சாங்ஸ் இருக்குது, நிறைய மூவிஸ் இருக்குது. மூவிஸ் நம்மளால் எப்போவுமே பார்க்க முடியாதுல்ல, வேலை பண்ணிகிட்டே இருக்கும் போதெல்லாம். ஸோ என்கேஜ் யுவர் சென்சஸ். வாட் ஆர் மை சென்சஸ்? என்னோட கண், என்னோட மூக்கு, என்னோட வாய், என்னுடைய காது, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு நிறைய இருக்குது. ஆக்டிவிட்டி பேஸ்டு சென்சஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் மோட்டார் ஆர்கன்ஸ் இஸ் வாட் யூஸ் டு சே. லைக் கை கால்லாம் மோட்டார் ஆர்கன், மற்றெல்லாம் சென்ஸ் ஆர்கன். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், மோட்டார் ஆர்கன்ஸை வந்து யூ நீட் டு என்கேஜ் இன் சம்திங் பாசிட்டிவ், engage in something wonderful, engage in something beautiful, so that it is not getting distracted, deviated from other toxic worldly affairs. It is telling. It's good thing, right? ஏன்னா குதிரையோட வேலை ஓடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு டைரக்ஷன் கொடுத்தா கரெக்டான இடத்துல ஓடும். டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா ஓட எங்கே ஓடுது நம்ம யாருக்குமே தெரியாது. த சேம் வே அவர் சென்ஸ் த சென்ஸ் oh my god, what is that? Our sense organs, sense instrument உடைய வேலை வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை மூலமாக சென்சுவல் ப்ளஸர்ஸை அரைவ் பண்ணுறது. we saw it somewhere, I guess ஏதோ ஒரு கர்மயோகாவில் பார்த்தோமான்னு தெரியல. ஓகே, நம்மளுடைய சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய வேலை, சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சென்சுவல் ப்ளஷர். சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் will attain sense instruments using sense objects attain sensual pleasures. This is the duty, job, nature of our sense instrument. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பசிக்கு நம்ம தீனி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அலைபாய போகாது, செமலை. ஸோ உங்களோட எந்த சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்த தீனியை நீங்கள் ஸ்டாண்டர்டாக போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீங்கள் எந்த சென்சுவல் தீனியை போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நானும் கற்றுப்பேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல் தட் வி லேர்ன் டுடே இன் 9th ஸ்லோகா. இட் சேஸ் தட் remembering me is wrong. Remembering me might be difficult. You might not be convinced also. Lord Krishna is telling, என்னை பற்றி யோசிக்கிறது, என்னை பற்றி சேன் பண்ணுறது, இதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம் அதுடைய கிராவிட்டி. இட்ஸ் ஓகே. do anything positive. practice. அபியாச யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபியாசம்னா ப்ராக்டிஸ், அபியாச யோகம் மூலமாக practice devotion, practice love for God, practice loving people, loving humans is loving God. So at the end of the day objective என்ன அப்படின்னா constantly restraining the mind from worldly affairs. Sounds good? Interesting? So அடுத்த வீடியோல ஸ்லோகா 10 of Bhakti Yoga chapter 12 பார்க்கலாம். Till then, bye.